Good morning students. Last class காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது, ப்ராடக்ட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி சில ப்ராப்பர்ட்டிஸை இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறேன். என்னுடைய டைட்டில் பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரியல் நம்பர்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டர் அடிஷன். அடிஷனுக்கு கீழே சில ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. Closure property அப்படின்னா for all z1, z2 belongs to C, which implies z1 plus z2 belongs to C. C அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டில் இருந்து எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து நீ ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருந்து எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து நீ ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருந்திருக்கும். அதுக்கு பேர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. For all z1, z2 belongs to C, which implies z1 plus z2 equal to z2 plus z1. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டில் இருந்து எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து எப்படி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. For all z1, z2, z3 belongs to C, which implies z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து எந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து நீ எப்படி ஆட் பண்ணாலும், ஜஸ்ட் அந்த ப்ராக்கெட்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு, எப்படி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அடிட்டிவ் ஐடென்டிட்டி. There exists a complex number 0 equal to 0 plus I0 belongs to C such that Z plus 0 equal to 0 plus Z equal to Z, for all Z belongs to C. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருந்து எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலும் எடுத்துக்கோ, அதோட 0 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண அப்படின்னா அதே நம்பர் தான் திரும்ப ஆன்சராக வரும். நம்ம ஏற்கனவே ரியல் நம்பரில் படிச்சிருப்போம்ல, ரியல் நம்பரில் அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி எலமெண்ட் என்னன்னு சொல்லுவேன், 0 அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி எலமெண்ட் அப்படிங்கிறது 0 தான். ஸோ இந்த 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் I0ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட மட்டும்தான் எதை ஆட் பண்ணாலும் திரும்ப அதுவே ஆன்சராக வரும். அதனால் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் I0 அப்படிங்கிறது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ். For all Z belongs to C, there exists minus Z belongs to C. ஓகேவா? Z அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்க, அப்போ மைனஸ் இசட்டும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். இப்போ Z ஈக்குவல் டு 2 + 3i அப்படின்னு எடுத்துக்கோ, அப்போ மைனஸ் Z ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், -2 - 3i அப்படின்னு வந்திருக்கும். ஸோ Z அப்படிங்கிற நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருந்தால் மைனஸ் இசட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தான் இருந்திருக்கும். சச் தட் Z plus -Z equal to -Z plus Z equal to 0. ஸோ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால், எப்படி ஆட் பண்ணாலும் உனக்கு 0 அப்படிங்கிற அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் ஆன்சராக வந்திருக்கும். ஓகேவா? அப்படின்னா இந்த மைனஸ் இசட்டுக்கு பேரு அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு பேரு. நம்ம ரியல் நம்பர்ஸ்ல பார்த்துருப்போம்ல, 7 ஒரு நம்பர் எடுத்திருக்க, 7 அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா -7 சொல்லுவாங்களா. அதே மாதிரி இசட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அது மைனஸ் இசட்டா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அடிஷனுக்கு கீழே இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டைட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அடிஷனில் பார்த்த மாதிரியே மல்டிப்ளிகேஷன்லையும் சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. For all Z1, Z2 belongs to C, which implies Z1 dot Z2 belongs to C. காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து நீ ப்ராடக்ட் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சரும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. For all Z1, Z2 belongs to C, which implies Z1 dot Z2 equal to Z2 dot Z1. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ப்ராடக்ட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வருது அப்படின்னா அது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. For all Z1, Z2, Z3 belongs to C, which implies Z1 dot Z2 dot Z3 equal to Z1 dot Z2 into Z3. மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ப்ராடக்ட் பண்ணாலும் உனக்கு என்ன தான் வரும், சேம் ஆன்சர் தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. There exists a complex number 1 equal to 1 plus I0. 1 அப்படிங்கிற ரியல் நம்பரை I0 சேர்த்துக்கிட்டேன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதே ரியல் நம்பருடைய எக்ஸ்டென்ஷன் தான், வித் I அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். There exists a complex number 1 equal to 1 plus I0 belongs to C such that Z dot 1 equal to 1 dot Z equal to Z. For all Z belongs to C. ஓகேவா? ஸோ இந்த 1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட மட்டும்தான் எந்த நம்பரை எடுத்து நீ ப்ராடக்ட் பண்ணாலும் அதே நம்பர்
நம்பர் திரும்ப ஆன்சராக வந்திருக்கும். அப்படின்னா அந்த 1 = 1 + I0ன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். For all z belongs to c minus singleton 0. So c minus singleton 0 அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 0ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை தவிர, அதாவது 0 + I0 மட்டும் கிடையாது. ஓகேவா, அந்த நம்பரை தவிர நீ எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ. For all z belongs to c minus singleton 0, there exists w belongs to c. ஓகேவா, ஸோ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். such that z.w = w.z = 1. z.w-வையும் w.z-ஐயும் ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 ஆன்சராக வரணும். ஓகேவா, ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 ஆன்சராக வந்தது அப்படின்னா அந்த w-க்கு பேர் w is called inverse of z and it is denoted by z inverse. ஓகேவா, அந்த w-க்கு பேர் z உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு பேர். அந்த w அப்படிங்கிறத நீ எப்படி எழுதிக்கலாம், z இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. For all z1, z2, z3 belongs to C, which implies z1 dot z2 plus z3 equal to z1 dot z1 plus z1 dot z2 plus z1 dot z3. அதாவது வெளியில் உள்ள z1 கொண்டு உள்ள டேம் பை டேமாக ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு, z1 dot z2 plus z3 பிராக்கெட்டில் உள்ள கொண்டு நீ டேம் பை டேமாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அடிஷனுக்கு கீழே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சிருக்க, மல்டிப்ளிகேஷனுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸை முடிச்சிருக்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோ. என்னுடைய டைட்டில்ஸ் மட்டும் சில சமயங்களில் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நோட். If z equal to x plus iy, then z inverse equal to ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஓகேவா, z equal to x plus iy ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா z inverse equal to x by x square plus y square plus I into minus y by x square plus y square. ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/z. இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான். இதை பற்றி நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா z இன்வர்ஸ் ஈக்குவல் டு x by x square plus y square plus I into minus y by x square plus y square. ஓகேமா, தேங்க்யூ. குட் மார்னிங். Exercise 2.3, first one. If z1 equal to 1 minus 3i, z2 equal to minus 4i, z3 equal to 5. Show that z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. Second one, z1 z2 into z3 equal to z1 z2 z3. அதாவது அடிஷனுக்கு கீழேயும் மல்டிப்ளிகேஷனுக்கு கீழேயும் உள்ள அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் LHS. ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள z1 plus z2 மட்டும் தனியாக எடுத்திருக்கோம். ஸோ z1 வேல்யூ 1 minus 3i, z2 வேல்யூ minus 4i. ஸோ ஆட் பண்ணும்போது ரியலையும் ஆட் பண்ணணும், இமேஜினரியும் ஆட் பண்ணணும். அப்போ 1 இதில் ரியல் இல்லை, -3i, -4i, -7i, 1 minus 7i. Next z1 plus z2 plus z3. So z1 plus z2 உடைய வேல்யூ 1 minus 7i plus z3 வேல்யூ 5. So ரியலையும் ஆட் பண்ணுற 6 minus 7i. அடுத்து ரைட் சைடில் உள்ள வேல்யூ z2 plus z3, z2 minus 4i plus 5. So ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டுக்கு இருக்கணுங்கிறதுனால 5 minus 4iன்னு மாற்றிக்கிடுது. அடுத்து z1 plus z2 plus z3, z1 வேல்யூ 1 minus 3i, z2 plus z3 வேல்யூ 5 minus 4i. 1 plus 5, 6, minus 3i, minus 4i, minus 7i. So left side answerum right side answerum same இருக்குது. Therefore LHS equal to RHS. Next second property, z1 z2, z1 1 minus 3i, z2 minus 4i. So product பண்ணும்போது term by term product பண்ண போறோம். ஓகேவா, so minus 4i கொண்டு இன்டீரியரா product பண்ணும்போது minus 4i minus into minus plus 3 4s are 12 i square. I square value minus 1. So front உள்ள plus minus ஆ மாறிடும். அப்போ minus 12 minus 4i. Next z1 z2 into z3. z1 z2 உடைய வேல்யூ minus 12 minus 4i எடுத்தோம்ல into z3 வேல்யூ 5. இந்த 5 கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா minus 60 minus 20i அப்படின்னு வந்துருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரைட் சைடில் z2 z3 முதல்ல எடுத்துக்கிறது. z2 minus 4i, z3 5. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் minus 20i.
Next Z1, Z2, Z3. Z1 value, Z2, Z3 value. So product பண்ணா minus 20i plus 60i square அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? So minus 60 i square உடைய value minus 1 வந்திருக்குமா? அந்த minus 60 அப்படிங்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருக்கும். minus 20i ரைட் சைடுல கொண்டு போயிடுது. ஓகேவா? So minus 60 minus 20i left to right சேமா இருக்குதா? Therefore LHS equal to RHS. ஓகேவா? சிம்பிளான சம் தான். நல்லா தெளிவா எழுதி பாருங்க. Next second sum. If Z1 equal to 3, Z2 equal to minus 7i, Z3 equal to 5 plus 4i. Show that Z1 into Z2 plus Z3. And the Z1 கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணிருக்குது. Z1 Z2 plus Z1 Z3. Second one Z1 plus Z2 into Z3. So Z3 கொண்டு ப்ராடக்ட் பண்ணிருக்க. ஓகேவா? First one வந்து left distributive law, second one வந்து right distributive law. பட் நான் ஜெனரலா சொல்லும்போது distributive property அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? So இத வந்து left distributive, right distributive அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. So second propertyல Z3 கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணிருக்க. First property-ய நான் வெரிஃபை பண்றேன். Second property-ய நீ ஹோம்வொர்க்கா வச்சுக்கோ. ஓகேவா? So first one, let Z2 plus Z3, Z2 value minus 7i, Z3 value 5 plus 4i. So about 5 minus 7i plus 4i minus 3i. அடுத்து Z1, Z2 plus Z3, Z1 value 3, Z2 plus Z3 value 5 minus 3i. So 3 கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணி 15 minus 9i ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல இருக்குது. அடுத்து ரைட் சைடில் Z1, Z2 முதல்ல கண்டுபிடிக்கிறேன். Z1 3, Z2 minus 7i. So ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து Z1, Z3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா ஆன்சர் 15 minus 9i. So லெஃப்ட் சைடில் உள்ள ஆன்சரும் ரைட் சைடில் உள்ள ஆன்சரும் சேமா இருக்குதா? Therefore LHS equal to RHS. வெறும் RHS மட்டும் போட்டிருக்கேன். So LHS equal to RHS. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டியை ஹோம்வொர்க்காக வச்சுக்கோ. Z1 plus Z2 into Z3 equal to Z1 Z3 plus Z2 Z3. ஓகேவா? இதை ஹோம்வொர்க்காக வச்சுக்கோ. ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். Z1 equal to 2 plus 5i, Z2 equal to minus 3 minus 4i, Z3 equal to 1 plus i. Find additive inverse and multiplicative inverse of Z1, Z2, Z3. Additive inverse multiplicative inverse கண்டுபிடிக்க போற. ஓகேவா? So first Z1 எடுத்துக்கோ. Z1 equal to 2 plus 5i. இது x plus iங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஒரு நம்பரோட additive inverse அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் தான் சொல்லியிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டில படிச்சிருக்கோம். ஓகேவா? So அப்ப additive inverse of Z1 equal to minus Z1 minus of Z1 value 2 plus 5i. இந்த மைனஸை கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணியிருக்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா Z இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே Z1 எடுத்ததுனால Z1 இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ Z1 இன்வர்ஸ் கண்டுபிடிக்க அந்த எக்ஸசைஸில் ஒரு ஃபார்முலா படித்தோம். அதாவது எக்ஸசைஸில் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி முந்தின வீடியோவில் படிச்சிருக்கோம். Z1 இன்வர்ஸ் ஈக்குவல் டு x by x square plus y square plus i into minus y by x square plus y square. ஸோ இங்கே Z1 ஈக்குவல் டு 2 plus 5y தானே. எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது, ஒய்க்கு பதிலாக 5 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதனுடைய ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் XYயா எடுத்திருக்கேன். இமேஜினரி யூனிட் எடுத்துறாத. சரியா? ஸோ அப்போ அந்த Z இன்வர்ஸ் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 2வும் ஒய்க்கு பதிலாக 5வும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 2 by 2 square plus 5 square plus i into ஒய்க்கு பதிலாக 5. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால minus 5 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ minus 5 by 2 square plus 5 square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 2 by 29 minus i into 5 by 29 வந்திருக்கும். ஓகேவா? நான் ஐய பின்னாடி எழுதியிருக்கோம். அப்போ 2 by 29 minus 5i by 29. ஸோ x plus iy அப்படிங்கிற ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸுக்கு இந்த ஃபார்முலா. பட் அடுத்த எக்ஸசைஸ் வரும்போது இதோட கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2வும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2வும் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z3யும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z3யும் கண்டுபிடிச்சி ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஓகேவா? தேங்க்யூ.